ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ. இந்த 79ம் 80ம் சேர்த்து பார்க்க வேண்டிய ஸ்லோகங்கள். நாம் அப்படியே பார்க்கலாம். முதல்ல ஸ்லோகத்தை தனித்தனியா பார்த்துடலாம், அப்புறமா ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். நிசர்கக்ஷீணஸ்ய ஸ்தனதடபரேண க்ளமஜுஷோ நமன்மூர்த்தே நாரி திலகசனகைஸ்த்ருட்யத இவ சிரம் தே மத்யஸ்ய த்ருடிதகடினீ தீரதருணா சமாவஸ்தாஸ்தேம்னோ பவது குஷலம் சைலதனயே. ரொம்ப அழகா இருக்கிறார். மெல்லிய இடைகளின் அழகை, அந்த பராசக்தியின் மெல்லிய இடையின் அழகை இங்கே வர்ணிக்கின்றார். இதன் பலன் என்னவென்றால் சர்வ ஜன மோச்சனம், இந்திராதி வித்தைகள் எல்லாம் கைகூடும் என்பதை காட்டுவதாக உள்ளது. நிசர்கக்ஷீணஸ்ய ஸ்தனகடி கடபரேண க்ளமஜுஷோ நமன்மூர்த்தே நாரி திலக ஷைலை சனைக த்ருட்யத இவ சிரம் தே மத்யஸ்ய துடித டகினீ தீர தருணா சமாவஸ்தாஸ்தேம்னோ பவது குஷலம் ஷைலதனயே. ரொம்ப அழகா இருக்கு. ஸ்லோகமே அப்படியே அந்த பதங்களே பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இருக்கும். இதோடைய பொருள்: அம்மா, இயற்கையின் மெல்லியதான உன் இடுப்பு உன் இரு பருத்த ஸ்தனங்களின் பாரத்தை தாங்க முடியாமல் கொஞ்சம் முன்புறம் சாய்ந்து இருப்பதை பார்த்தால் ஒடிந்து விழுமோ என்று தோன்றுகின்றது. தண்ணீருள்ள ஆற்றின் கரையிலுள்ள மரமானது கீழே விழுந்துவிடும் போல் சாய்வாக இருந்தாலும் எவ்வளவு உறுதியாக இருக்குமோ அதுபோல் உன் இடுப்பில் அந்த ஆபத்து வராமல் ஒளிந்து விடாமல் நீண்ட காலம் நன்றாக இருக்க பிரார்த்திக்கின்றேன் என்று ஒரு பிரார்த்தனையாக சொல்கின்றார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆற்று நடுவில், தமிழ்நாட்டிலையும் இருக்குது, நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், ஆற்றுல வாய்க்கால்னு ஒன்று வச்சுருப்பா, அதுக்கு பக்கத்தில் தென்னை மரம் வச்சுருப்பா. இந்த தென்னை மரம் என்ன பண்ணும், அப்படியே அந்த ஆற்று பக்கத்தில் வளைஞ்சி ஒரு யூ மாதிரி, நான் இங்கே அதனால தான் யந்திரம் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இருக்குது, ஒரு யூ மாதிரி வளைஞ்சு போயிருக்கும். நம்ம நினைப்போம் அந்த தென்னை மரம் எப்போ வேணால் விழுந்துரும் போல இருக்குன்னு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு 40, 50, 60 வருஷம் கூட அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. 100 வருஷம் கூட இருக்கும் தென்னை மரம். அப்போ அதுபோல தாயே, உன்னுடைய அந்த மார்பகங்கள் இரண்டும் பெரிய மலை போல இருந்தாலும் உன்னுடைய இடுப்பு ஒரு தென்னை மரம் போல அந்த ஆற்றின் படுகையில் உள்ள தென்னை மரம் போல சிரித்து இருக்கின்றது. அதனால் இந்த உன்னுடைய பாரம் தாங்காமல், மார்பகத்தின் பாரம் தாங்காமல் உன் இடுப்பு ஒளிந்து விடுமோ என்று நான் அச்சப்படுகின்றேன். ஆனால் அது ஒழியாமல் நீண்ட காலம் நன்றாக இருக்க பிரார்த்திக்கின்றேன் என்றும் சொல்கின்றார். இந்த ஸ்லோகத்தை காஞ்சி பரமாச்சாரியர் சொல்லும்போது சொல்லுவார், இதை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பேக் பெயின், டிஸ்க் ப்ராப்ளம்லாம் வராது. ஏன்னா அம்பாளுக்கே பிரார்த்திக்கிறார் சங்கர பகவத்பாதர். அப்போ நமக்கும் அதில் பிரார்த்தனை நிச்சயமாக உள்ளது என்பதே இதன் பொருள். சரி, இப்போ ஒவ்வொரு வார்த்தையாக படிக்கலாம். நாரி திலக, அந்த வார்த்தையை முதலில் எடுத்துக்கோங்க. நாரி என்றால் பெண்கள், திலகம் என்றால் திலகமாக இருக்கக்கூடியவள், பெண் குலத்தின் திலகமாக, அதாவது பெண்களின் குலத்தில் மங்கையராய் பிறப்பதே மாதவம் செய்திதழ் வேண்டுமம்மா என்று சொல்கின்றார்கள் அல்லவா. அந்த மங்கைய குலத்திற்கே அதிபதியாக இருக்கக்கூடியவள் இந்த மகா பராசக்தி. அவள் சைலதனையே, சைலம் என்றால்
மலைகள் சூழ்ந்த இடம், அதனால்தான் சேலம் என்று வந்தது. சைலம் என்றால் மலை, மலை சூழ்ந்த இடத்தை சைலம் என்று சொல்வார்கள். இன்றும் நீங்கள் ஆந்திராவுக்கு போனீங்கன்னா ஸ்ரீசைலம் என்று ஒரு நாடு உள்ளது. அதில் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா முழுக்க மலைகள் சூழ்ந்த இடமாக இருக்கும். அதே போல தமிழகத்தில் சைலம் தான் சேலம் என்று மாறிவிட்டது. சைலதனையே என்றால் பார்வதியே, நிசர்க க்ஷீணஸ்ய இயற்கையாகவே மெல்லியதாக இருக்கக்கூடிய ஸ்தனதட பரேன நகில்கள் பார்த்தால் க்ளமஜுஷக வருந்துவது போல் உள்ளது. ஏனெனில் அந்த இயற்கையாகவே உன்னுடைய அந்த இடுப்பானது மெல்லியதாக இருக்கின்றதம்மா. க்ளமஜுஷக நவன்மூர்த்தே அதனால் வளைந்த வடிவுடைய சன கைகி மெல்ல மெல்ல திருட்யத இவ அப்படின்ற ஒடிந்து விடும் போல, அந்த வார்த்தையே பாருங்க ஒடிச்சு காமிக்கிறாரு. திருட்யத இவ ஒடிந்து விடுவது போல் இருப்பது. திருட்ய இடிந்து போன, தடி நீ தீர, அதாவது இது எப்படி ஒடிந்து விடும் என்று நான் நினைக்கின்றேன் என்றால், நதிகளின் கரையில் தட்டீனி தீர தரண, தீரம் என்றால் நதி. இந்த நதி பேங்க் ஆஃப் த ரிவர்னு வாங்க இங்கிலீஷ்ல. இந்த நதிகளின் தீரத்தில் நதிகளின் கரைகளில் மரங்கள் வளர்ந்திருக்கும். தருணா என்றால் மரணம், மரங்கள் வளர்ந்திருக்கும். சமாவஸ்தா சமமான நிலையில் இருப்பது போல் இருக்கும். ஆனால் அந்த ஆற்றின் படுகையில் உள்ள தென்னை மரங்கள் எல்லாம், தென்னை மரம்னு இவர் காமிக்கல, நான் எடுத்துக்கிறேன், மரங்கள் எல்லாம் ஒடிந்து விடுமோ என்று தோன்றுவது போல் உள்ளது. உன்னுடைய மத்தியஸ்ய இடையும் சிரம் நீண்ட காலம் குஷலம்னா நன்னா இருக்கணும் என்று. அதனால தான் அந்த காலத்திலலாம் லெட்டர் எழுதும்போது உபயகுஷலம் என்று சொல்வார்கள். பவது உண்டாகட்டும். அப்ப இதே கருத்தை இப்ப நீங்க இதை பார்க்கும்போது என்னன்னா, அது சங்கர பகவத்பாதால் ஒரு சன்னியாசி இப்படிலாம் எழுதிட்டாரே அப்படின்னு நினைப்பேன். அம்பாளுடைய இடுப்பை உடஞ்சிடுமோ, ஒரு தென்னை மரம் ஆத்தம்படுக்கையில வளைஞ்சி இருப்பது போல் உன்னுடைய இடுப்பானது வளைந்துள்ளதே என்று சொல்வதாக உள்ளதே என்று நினைப்பீர்கள். இதற்கு சமமா பார்த்தீங்கன்னா அபிராம பட்டரும் அபிராமி அந்தியாதியில் சொல்லி இருக்கின்றார். சின்னஞ்சிறு மருங்கினில் சாய்ந்த செய்படும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தினை வைத்த தன்னந்தனியாய் இருப்பார்க்கு இதுபோலே தவமில்லையே என்று அபிராமி அந்தாதியில் 53வது ஸ்லோகத்தில் அவர் அபிராம பட்டர் என்னை எதை சொன்னாரோ அதையே இங்கே சங்கர பகவத்பாதால் கோடித்து காட்டுகின்றார். அப்ப இந்த ஸ்லோகத்தில் இவ்வளவு அற்புதமான ஒரு ரகசியம் அழகா வச்சிருக்காங்க. இதற்கு சௌபாகியவர்த்தினியும் லக்ஷ்மிதரனும் ஒரே வியாக்கியானம் தான் எழுதுகின்றார்கள். அதில் லக்ஷ்மிதரர் சொல்லும்போது ஏ சைலதனையே நாரீ திலகக நிசர்கக்ஷீணஸ்ய ஸ்தனகட பரேன க்ளமஜுஷக நவன்மூர்த்தே சைகை சனகை திருட்யத இவ துடித தடினி தீர தருணா சமாவஸ்தஸ்தேம்னோ தே மத்யஸ்ய சிரம் குஷலம் பவது என்று அழகா இதற்கு வியாக்கியானம் எழுதியுள்ளார். இதை எல்லோரும், இதில் இருக்கிற யந்திரமும் இங்கே நான் கொடுத்துள்ளேன். அந்த யந்திரத்தையும் மந்திரபூர்வமாகவும் பாராயணம் செய்து பலன் பெற வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.